ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். நம்ம ரோஸ் கார்டனில் போர்டு வச்சாச்சு பாருங்க, அழகாக போர்டு வச்சாச்சு. சிவா ரோஸ் கார்டனுக்கு எல்லாம் நம்ம வீட்டு ஆட்கள் பண்ண வேலை தான். சிலுவண்டுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. போர்டு வாங்க நம்ம வீட்டு தோட்டத்து அறுவடைகளை பார்க்கலாம். இன்னைக்கு செம்பருத்தி செடியில செம்பருத்தி பூ பூத்துருக்கு, சாமிக்கு பறிச்சுக்கிடலாம். இங்க பாருங்க, ஒரு குட்டி பிச்சுப்பூ செடி, அதுல ஒரே ஒரு பூ பூத்துருக்கு, நிறைய அரும்புகளும் வச்சிருக்கு. சின்ன செடி தாங்க, அங்க பாருங்க, சின்ன செடி தான். இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஒரே ஒரு மொட்டு வச்சிருக்கு, நிறைய மொட்டு வச்சிருக்கு, ஒரு பூ பூத்துருக்கு. அப்படியே இங்க வாங்க, யாருக்கெல்லாம் இந்த கிரேந்தி பூ செடி பிடிக்கும்னு சொல்லுங்க. கிரேந்தி பூ எப்படி பூத்துருக்கு பாருங்க, அழகா பூத்துருக்கு, பார்க்கவே அருமையா இருக்கு. நிறைய கிரேந்தி செடி வச்சிருக்கோங்க. இதெல்லாம் 90 கிட்ஸ்ல நம்ம இந்த பூ தான் வச்சுட்டு போவோம். 90 கிட்ஸ்க்கு தெரியும் இந்த பூவை பத்தி. இதைத்தான் ஸ்கூல் படிக்கும் போது வச்சுட்டு போவோம். நம்ம பார்க்க பாருங்க, அழகா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல வாசல்லையா ஒரு சங்குப்பூ செடி இருக்கு. சின்ன குட்டியோடு செடி தான் பார்த்துக்காங்க. எவ்வளவு பூ பூத்துருக்கு பாருங்க, அதுவும் டார்க் ப்ளூ கலர். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளவு பூத்துருக்குன்ட்டு. இங்க பாருங்க, குட்டி செடி தான், குட்டி செடி தான். நிறைய பூ பூத்துருக்கு. சங்குப்பூ பறிக்கவே மனசு இல்லைங்க. சங்குப்பூல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. சங்குப்பூ டீ போட்டு குடிக்கலாம். அப்புறம் நல்லா காய வச்சு சுகருக்கு ரொம்ப நல்லது. இங்க பாருங்க, இங்க ஒரு பூ இருக்கு, பறிச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மொட்டு பாருங்க, மொட்டுக்குள் ஒரு ரோஜா, அவ்வளவு அழகா பூத்துருக்குது. சுத்தி மொட்டு, பஞ்சு பஞ்சா மொட்டு வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு, பறிச்சுக்கிடுவோம். பயமா இருக்குங்க, ஏதாவது உடஞ்சிருமோன்ட்டு, மொட்டு எதுவும் மிஸ் ஆயிருமோன்ட்டு. பறிச்சாச்சு, அழகா இருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க ஒரு நாட் ரோஸ் பூத்துருக்கு, இதை பறிச்சுப்போம். பக்கத்துலயே 2 மொட்டு இருக்கு. நல்ல பெரிய தாமரை பூ மாதிரி நல்ல பெருசா பூத்துருக்கு, சூப்பரா இருக்குது. நாட் ரோஸ் பறிச்சுப்போம். பிங்க் ரோஸ் பூத்துருக்கு, ஊட்டி ரோஸ் பறிச்சுப்போம். இப்ப நம்ம பறிச்ச செடி தான், பூ பறிச்ச செடி தான். இதுல ஒரு மொட்டு வச்சிருக்கு. அப்படியே மேல வந்தீங்கன்னா இங்க 2 மொட்டு வச்சிருக்கு. செடியில இலையே இல்ல பாருங்க, ஆனா ஒரு 3 பிரான்சஸ் வந்திருக்கு. அதுல 3 மொட்டு வச்சிருக்குது. வந்த பிரான்சஸ் எல்லாம் மொட்டு வச்சிருச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அன்னைக்கு இந்த பிங்க் ரோஸ்ல 3 மட்டும் இருக்குங்க. வீக் ஆகுதுங்க, பறிக்க மனசே இல்ல. இன்னைக்கு அதை பறிச்சுக்கிடலாம். ஏன்னா பறிச்சாதான் நமக்கு அடுத்தடுத்து பிரான்சஸ் நிறைய பூ பூக்கும். அதனால நம்ம இன்னைக்கு இதை பறிச்சுக்கிடலாம். மனசுல தாங்க, வேற பறிச்சாதானே அடுத்தடுத்து நிறைய பூ பூக்கும். அதனால இன்னைக்கு இதை பறிச்சாச்சு. அப்படியே மேல பாருங்க, இது அதை விட டார்க் கலருங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்குது. வாடாமல்லி கலர் சூப்பரா நல்ல பெரிய பூவா பூத்துருக்கு. பிங்கை விட வாடாமல்லி கலர் நல்ல பெரிய பூவா பூத்துருக்கு, சூப்பரா இருக்குது. உங்களுக்கும் செடி வேணா சொல்லுங்க, தந்துருவோம். இந்த செடி பேரு பேபி ரொமான்டிகோங்க. இந்த ரோஸ் செடி பேரு பேபி ரொமான்டிகோ. பார்க்கவே அழகா இருக்குது. பேரை பார்த்து தாங்க நானே வாங்கினேன். அப்ப அது எப்படி இருக்கும் அந்த ரோஸ், நம்மளும் பார்த்து வாங்கி நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். நல்லா கொத்து கொத்தா பிரான்சஸ் வரும், நல்லா நிறைய மொட்டும் வரும். இன்னைக்கு இந்த பேபி ரொமான்டிக்காவை நம்ம பறிச்சுக்கலாம். ஏன்னா பூத்து 2-3 நாள் ஆயிட்டு, பறிச்சாதான் அடுத்த பிரான்சஸ் வரும். பாருங்க, சூப்பரா இருக்குது. இது ஒயிட் நாட் ரோஸ் பார்த்துக்காங்க. நல்ல நிறைய பூ பூக்கும், மரம் மாதிரி வளரும் பார்த்துக்காங்க. எங்க வீட்டுல பெரிய பெரிய செடியா இருந்துச்சு, அப்படியே பட்டு போயிடுச்சு. இப்ப வாங்கி வச்சிருக்கிறேன். 3 பூ பூத்துருக்கு. இதுல இப்பதான் பூத்துருக்குது, 3 பூ பூத்துருக்குது. இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு பிங்கா இருக்குன்ட்டு, பார்க்கவே அழகா இருக்குது. பறிச்சுப்போம் இன்னைக்கு. இதை நல்லா தள்ளி வெட்டுங்க, அப்பதான் அடுத்த பிரான்சஸ் வர்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இது கல்கத்தா ரோஸ்ங்க. இந்த ரோஸ் செடி பேரு கல்கத்தா ரோஸ். நல்ல பெரிய பூவா பூக்கும். ஆனா நம்ம வீட்டுல இன்னைக்கு சின்னதா தான் பூத்துருக்கு. 2 மட்டும் வச்சு 2 பூ பூத்துருக்கு, பறிச்சுப்போம். பக்கத்துல ஒரு கனகாமர செடி இருக்கு, இன்னும் பூக்கலை. பாருங்க, நல்ல கரும் பச்சை கலர்ல நல்ல தளதளன்னு வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, பேபி பிங்க் கலர் ரோஸ் செடி. இப்ப ஒரு பூ மட்டும் 2 மட்டும் வச்சிருக்கு. குட்டி செடியில 2 மட்டும் வச்சிருக்கு. ஏற்கனவே போன வீடியோல பார்த்திருப்பீங்க, ஒரு பூ பறிச்சிருப்போம் நம்ம. இப்போ 2 மட்டும் வச்சிருக்கு. இதுல இங்க ஒரு மட்டும் வச்சிருக்கு, இங்க ஒரு பூ பூத்துருக்குது. இது 2 நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். நல்லா அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க ஒரு தக்காளி செடி நிற்கு, நல்ல பெரிய தக்காளி செடி, நல்லா நிறைய பூ பூத்துருக்கு பாருங்க.
நிறைய பெரிய தக்காளி செடி ஆயிட்டு நல்லா நிறைய பூ பூத்துருக்கு. அப்புறம் காய்ச்சிரும். காய்ச்ச உடனே காட்டுறேன் தக்காளி செடியை. இது பாருங்க, நம்ம வீட்டுல முள்ளங்கி செடிங்க. முள்ளங்கி செடி நிறைய வச்சு விட்டுருக்கோம். அதுல காய் வச்சுட்டு பாருங்க, முள்ளங்கில காய் வச்சிருக்குது. பார்க்கவே அழகா இருக்குல்ல முள்ளங்கி. இப்படி பாருங்கங்க, இலை அப்படி பச்சை பசேன்னு இலை பச்சை கலர்ல நல்லா ஜம்முன்னு இருக்கு. காலிஃப்ளவர் செடி மாதிரி முள்ளங்கி செடி நல்லா அழகா இருக்குது. அப்படி வரிசைக்கா பாருங்க முள்ளங்கிய, நல்லா அழகா இருக்குது ஒரு முள்ளங்கி. இங்க பாருங்க, இங்கேயும் நல்லா வரிசைக்கா முள்ளங்கி வச்சிருக்கிறோம். இந்த முள்ளங்கியும் காய் வச்சிருச்சு பாருங்க. முள்ளங்கிலாம் நம்ம ஏரியாவுக்கு நல்லா வளருங்க. நீங்களும் நல்லா இயற்கையா உங்க வீட்லயே நல்லா விதை போட்டு முள்ளங்கி வளர்த்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம இயற்கையா நம்ம வீட்டுல விளைஞ்சதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. நல்லா முள்ளங்கி நல்லா வந்திருக்கு, இப்பதான் வருது. ஃபுல்லா முள்ளங்கி, நல்லா வரப்பு ஃபுல்லா முள்ளங்கி தாங்க வச்சிருக்கிறோம். பொங்கல் வேலையில கத்திரிக்காய் பறிக்கிறதையே விட்டாச்சுங்க. கத்திரிக்காவை இன்னைக்கு நிறைய பறிச்சுக்கிடுவோம். அப்ப நிறைய காய்ச்சிட்டுங்க, அவ்வளவு காய்ச்சி இதாயிட்டு பறிச்சுக்கலாம் இன்னைக்கு கத்திரிக்காவை ஃபுல்லா. எல்லா செடியிலையும் கத்திரிக்காயை பறிச்சு வச்சுங்க. இதெல்லாம் லாஸ்ட் கத்திரிக்காய் இன்னும் கிடக்குது. அது ஒரு இந்த லெவலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்க பாருங்க, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளவு கத்திரிக்காய்ட்டு எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்கும். பார்த்தாதான் முத்துன மாதிரி நல்லா இருக்கு, பெருசா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா வந்து உள்ள நல்லா பஞ்சு பஞ்சு நல்ல இளங்காயாதான் இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு காயும் எவ்வளவு ஆப்பிள் மாதிரி நல்லா பெருசா இருக்குது. எப்படியும் 1.5 கிலோ இருக்கும். இதாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட கத்திரிக்காய் அறுவடை. இவ்வளவுதாங்க நம்ம தோட்டத்தை அறுவடை. கத்திரிக்காவை ஃபுல்லா இந்த பூக்கள் வந்து மறைச்சிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.